இப்போ நம்ம செய்ய போகிறது பட்டை வத்தல். இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் பொடி துவையலுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி பட்டை வத்தல் செய்ய போகிறோம். அதுக்கு அதே 1.25 படி அரிசி எடுத்துருக்கோம். அதில் சீரகம் போட்டாச்சு. 1.5 கிலோவுக்கு ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி நைஸாக கட் பண்ணி மாவுலேயே அரைச்சிருக்கோம். இதை நம்ம இப்போ கிண்டிக்கலாம். வெந்நீர் கொதிக்க வச்சாச்சு, ஜவ்வரிசி போட்டாச்சு, நம்ம கிண்டிக்கலாம். நம்ம நேற்று குக்கரில் செஞ்சோம். குக்கரில் ஃபுல்லாக இருந்த வசதி இன்றைக்கி அதையே நம்ம பானையில் மாற்றி வச்சுருக்கோம். ஓகே, கூழ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஜவ்வரிசி வேறு போட்டிருக்கோம். அப்போ தான் பளபளன்னு நல்லா சூப்பராக இருக்கும். பட்டை பட்டையாக வரும். நம்ம எப்படி செய்கிறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நம்ம கூழை இறக்கிக்கலாம். நம்ம ஆரம்பத்துலேயே தண்ணி வைக்கக்குள்ளே பெருங்காய தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இதை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் ஆற வச்சு பட்டை வத்தலாம் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், பட்டை வத்தல் எவ்வளோ வந்திருக்கு 2 படி அரிசிக்குன்னு. உருண்டை வத்தல் கம்மியாக தான் வரும், பட்டை வத்தல் நிறைய வரும். நாங்கள் நல்லா 3 நாள் காய வச்சுட்டு காமிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை வத்தல் போட்டால புழிஞ்சு 4 நாள் ஆகிட்டு ஒரு பட்டை பட்டையாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம பொரித்து பார்க்கலாம். இன்னும் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம வத்தல் போட்டுக்கலாம். இவ்வளோ சூப்பராக பொரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அருமையாக பொரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிட்டு இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான பட்டை வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது பொடி சாதம், வெரைட்டி ரைஸ், துவையல் சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.